வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா நம்ம ரீசெண்டாக சைனா போயிருந்தோம். அதோட ரிட்டர்ன் வீடியோஸ் தான் இது. சென்னை டு சைனா ட்ரிப்பில் எப்படி கனெக்டிங் ஃப்ளைட்டோட வந்தோமோ அதே மாதிரி தான் போகும்போது கனெக்டிங் ஃப்ளைட் தான். நமக்கு வந்து இறங்கின அதே ஏர்போர்ட் தான் இப்போ நம்ம போக போகிறதும். இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா குவான்சூ அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து கேபு புக் பண்ணி இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். இங்கே கூட சைனீஸ் டிரான்ஸ்லேட்டும் வந்தார். ஏன்னா எங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு அவரோட உதவியும் தேவைப்பட்டுச்சு. அதனால் அவரும் வந்திருந்தார். நாங்கள் வந்து ரீச் ஆன டைம் மார்னிங் 6:30 இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து 9 o'clock. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே KFC மாதிரி ஒரு சின்ன ஸ்டால் இருந்தது. அதில் பர்கர் வித் காஃபி இது மாதிரி ஐட்டங்களை பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சு முடிச்சிட்டோம். ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த பூமியை கண்டுபிடிச்சிட்டோம். தந்திக்கு தெரிவிக்காக ஒரு வழியாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு லைனுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜெலாம் செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணும்போது என்னென்ன இருக்கணும், என்னென்ன தேவை, எது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேணா பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேவையான ஆல்கஹால் ஐட்டம், அப்புறம் இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், அது மாதிரி ஐட்டங்கள்லாம் ஏர்போர்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன வாங்கலாம், என்னென்ன வாங்கினா வந்து டியூட்டி ஃப்ரீ, அதாவது டேக்ஸ் எல்லாமே கிடைக்கும், எவ்வளவு கொண்டு போகலாம், ஃப்ளைட்டில் என்ன அலௌடு, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். யாரும் பார்க்காதவங்க கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா சைனா டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இது மாதிரி தான் ஜேர்னி இருந்தது. நாங்கள் ரிட்டன் டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தது எந்த ஏர்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஃப்ளை ஸ்கூட் அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து போகும்போது நாங்கள் தாய் ஏர்வேஸில் போனோம். இதுக்கு டிக்கெட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,000 கிட்ட வந்தது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஃப்ளை ஸ்கூட் அப்படிங்கிற ஏர்லைன்ஸில் வந்தோம். இதுக்கு டிக்கெட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,000 கிட்ட வந்தது. ஒரு வழியாக ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு எது பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை வாங்கிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறுறதுக்கான வெயிட்டிங் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பொறுத்தவரையும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வெயிட்டிங் லொக்கேஷனுக்கு நியர்பையாகவே ஃப்ளைட் வர்றது, டேக் ஆஃப் ஆகுறது, இது மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் வியூஸ் எல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருந்தே பார்க்குற ஃபீல் கிடைக்கும். இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரான டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். பார்க்குறதுக்கு ஈவினிங் மாதிரி இருந்தாலும் மார்னிங் இது 9:30 தான். ஏன்னா நாங்கள் போகிற டயத்தில் மழை வர்ற மாதிரி இருந்தது. இதனாலேயே நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து 1.5 hour டிலேவாக தான் எடுத்தாங்க. எங்களுக்கு விசான்னு பார்த்தீங்கன்னா 3 month இருந்தது. நாங்கள் ஒரு 2 monthலேயே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் ஜாப் சர்ச் பண்ணதை விட சுற்றி பார்த்த இடம் தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. எங்களுக்கு விசா ப்ராசஸுக்கு எவ்வளோ செலவு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8,000-9,000 கிட்ட வந்தது. இது டிபெண்ட் ஆன் ஏஜென்சியை பொறுத்து இருக்குது. சில பேர் கமிஷன் அதிகமாக வாங்குவாங்க, சில பேருக்கு மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு சில அமௌண்ட்டு இப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன ஏதுங்கிறத உங்கள் ஏஜென்சியை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஃப்ளைட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்தது. அதாவது நாங்கள் வந்த தாய் ஏர்வேஸை விட இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப சின்னது தான். நம்ம வந்தது எக்கனாமிக் கிளாஸுங்கிறதுனால இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட்டு வந்து தனியாக பே பண்ணி தான் வாங்கிக்கணும். உள்ளே உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு கிடையாது. அதனாலவே நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த சைனா ட்ரிப்பில் நாங்கள் வரும்போது கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வந்தோம், போகும்போது கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போக வேண்டி இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 2 monthக்குள்ளே 4 ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 4 ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியுமே எனக்கு விண்டோ சீட்டு கிடைக்கல. அதுதான் இங்கே ஒரு சோகமான விஷயம். நீங்கள் உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. அதாவது எமர்ஜென்சி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அது போக உங்களுக்கு சிங்கப்பூரோட அந்த ஸ்கூட் ஏர்லைன்ஸில் வந்து என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா படித்து பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வரும்போது தாய் ஏர்வேஸில் பார்த்தீங்கன்னா பில்லோ, ஹெட்செட்டு, அப்புறம் முன்னாடி வந்து ஸ்க்ரீனு, இது மாதிரி விஷயங்கள் நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளைட்டு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், இது கொஞ்சம் லோக்கல் ஃப்ளைட்டு மாதிரி. இதில் உங்களுக்கு எந்த ஸ்பெசிலிட்டியுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து ஃபுட்டுமே நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கணும். சில விஷயங்கள்லாம் வந்து இதில் இல்லை. அதனாலேயே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. இருந்தாலும் ஓகே, ஜேர்னி வந்து நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் சொன்னது போலவே ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 1 hourக்கு விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனாலேயே வந்து 1.5 hour கழிச்சு தான் ஃப்ளைட்டே வந்து டேக் ஆஃப்
இந்த இடத்துல ஸ்கை வந்து ஏன் இவ்வளோ ப்ளூவாக தெரியுதுன்னா இது ஸ்கை கிடையாது. ஆக்சுவலாக அந்த விண்டோவில் வந்து உங்களுக்கு லைட் செட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போது சன்னு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கூல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லைட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதே ரொம்ப கூலிங்காக இருந்தால் கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி அந்த விண்டோவில் லைட்டிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா பகலுங்கிறதுனால அவுட் சைடு வந்து ரொம்ப சன்னு அதோட வெளிச்சம் நல்லா கிளியராக தெரிஞ்சது. ஜஸ்ட்டு லைட்டை கூல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைப்பை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அதில் தெரிஞ்சது தான் அந்த ப்ளூ கலரு. பார்க்குறதுக்குமே வியூஸ் நல்லா இருந்தது. ஃப்ளைட்டெல்லாம் டேக் ஆஃப் ஆகி நார்மல் ஆனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஆன் பண்ணாங்க. அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரெயின்போ கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் இருட்டாக அந்த ரெயின்போ கலர் எல்லா கலருமே இருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. நமக்கு தான் கடைசி வரையும் விண்டோ சீட்டே கிடைக்கலையே, அதனால ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றி உட்கார வச்சு நான் கொஞ்சம் நேரம் விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே வந்து நாங்கள் சீக்கு மேலே போனதுனால உள்ளே வந்து கப்பல், பெரிய பெரிய கண்டெய்னர் கப்பல் அது பார்த்தோம். அப்புறம் தீவு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்க்குறதுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. அதுவும் அந்த ஹைட்லேருந்து. இடையில நாங்கள் வச்சுருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சைனாவிலேருந்து சிங்கப்பூருக்கு ஒரு 4 hours ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் லேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். சைனாவிலிருந்து சிங்கப்பூருக்கு நாங்கள் வந்து இறங்கும்போது மதியம் ஆல்மோஸ்ட் 1:30 2 o'clock கிட்ட இருந்தது. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு எந்த டைமிங் ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 தாங்க ஃப்ளைட்டு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours 7 hours வந்து வெயிட்டிங் டைமாக இருந்தது எங்களுக்கு. உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்னா இது ஒரு பிரச்சனை. அதாவது நீங்கள் வந்து போகிறதுக்கு ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுவே டைரக்ட் ஃப்ளைட்னா நீங்கள் போக வேண்டிய ஜேர்னியை வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸு கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் ஃப்ளைட்டை விட கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் ப்ரைஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டையே சூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான கண்ட்ரி பீப்புளையும் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏன்னா இது ஆர்ஜின் பாயிண்ட், அதாவது முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டுங்கிறதுனால இங்கே வந்து நிறையா கண்ட்ரி பீப்புள் வந்து இருப்பாங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கான டைமிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கேட் நம்பர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் உள்ளே வந்து நிறையா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தான் டைமிங் நிறையா இருக்கு. அப்படி சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வாஷ்ரூமு, அப்புறம் தண்ணி குடிக்கும்போது இது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. இது மட்டும் இல்லை, நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தமிழ்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. சைனாவில் எப்படி பணத்தை ஆரம்பின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் டாலர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. $1 இந்தியன் ரூபிக்கு 61.7 ரூபாய். அதாவது இன்றைய நிலவரப்படி உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டில் ரொம்ப அதிகமான வெயிட்டிங் டைம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் சின்னதாக ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் 1 day விசான்னு சொல்லிட்டு ப்ராசஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ஏஜென்சியில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெயிட்டிங் பண்ணுற டயத்தில் வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில் போயிட்டு வரலாம். நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து அந்த விசா எக்ஸ்பீரியர் ஆகிற டேட்டு வரையும், அதாவது டைமிங் வரையும் நீங்கள் வெளியிலேருந்து சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் நான் பண்ணாததுனால எனக்கு சரியாக இதோட டீட்டெயில்ஸ் தெரியலை. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிறத கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக நாங்கள் சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சிங்கப்பூர்லேருந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டு ஏறியாச்சு. இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தமிழ் பீப்புள் தான் இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு சென்னை போகிறதுனால உங்களுக்கு இங்கே தமிழ் பீப்புளை வந்து அதிகமாக பார்க்க முடிஞ்சது. நாங்கள் ஃப்ளைட் ஏறின டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 10 o'clock இருக்கும். இங்கேருந்து அதாவது சிங்கப்பூர்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 3.5 hour 4 hours ஜேர்னி எங்களுக்கு தேவைப்பட்டது. ஒரு வழியாக ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இரவு நேரங்கிறதுனால எங்களால் கிளியராக வந்து ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எடுக்க முடியலை. ஆனால் பார்க்குறதுக்கு, அதாவது டைரெக்டாக வந்து கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு அருமையாகவும் இருந்தது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மெயின் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகிற வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. இதுவே ஹேண்ட் லக்கேஜில் சில ஏர்லைன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில ஏர்லைன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து above 7 kgக்கு மேலே கூட எடுத்துகிட்டு போகலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது.
கிடையாது. நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் சில பொருட்கள் வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறது டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு வழியாக 4 ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 3:30 4 o'clock இருக்கும். உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரையும் நீங்கள் போகும்போது செக்கிங் வந்து அவ்வளோ சீரியஸாக இருக்காது. ஆனால் நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து ரிட்டன் ஆகும்போது உங்களுக்கு செக்கிங் வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் வரும்போது ஏதாவது திங்ஸு இது மாதிரி பொருட்கள்லாம் நிறையா கொண்டு வருவீங்க அப்படிங்கிற கான்செப்டில் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்தது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஐட்டங்கள் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்காண்டி நாங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் எல்லா செக்கிங்கையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படியே லக்கேஜை ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாம் ரிசீவ் பண்ணி நெக்ஸ்ட்டு கேபு புக் பண்ணி அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயாச்சு. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை பாய்.